அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான ஆப்டிடியூட்ல 5வது கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 7 கிளாஸில் எப்படி டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கணக்குகள்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த வரிசையில் இது 5வது கிளாஸ். இதுக்கு முன்னாடி நடந்த 4 கிளாஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக், பெர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இது 4ம் கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம். முதல்ல இந்த டாப்பிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஒரு பிரின்சிபல் ஒரு தொகை ஒன்று இருக்கும். அந்த தொகை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ ரூபாய்க்கு வந்திருக்கும், அந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வட்டிக்கு வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக போகும். இதில் நம்ம ஃபார்முலா மெத்தடும் சால்வ் பண்ணுவோம், தென் ஷார்ட்கட் மெத்தடும் நம்ம சால்வ் பண்ணுவோம். நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக இந்த சம்மை ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பர்சன் இன்வெஸ்டட் ₹3,000 ஃபார் 1 year at 7% per annum. ஒரு வருஷத்துக்கு ஒரு மனுஷன் ரூபாய் 3,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாரு. அது எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 7%க்கு போடுறாரு. இந்த க்ரைட்டீரியாவுக்கு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் 1 year. ஒரு வருஷ கடைசியில் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் ஃபார்முலா மெத்தட்லையும் போடுறேன், ஷார்ட்கட் மெத்தட்லையும் போடுறேன். உங்களுக்கு முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னா, PNR/100. Pனா பிரின்சிபல், Nனா நம்பர் ஆஃப் இயர், Rனா பெர்சன்டேஜ், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது டிவைடட் பை 100. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். முதல்ல P 3,000, N எவ்வளோனா ஒரு வருஷம் தான். ஸோ அதனால் N 1ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். R 7%, இதை போட்டாச்சு. 100, இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். 30 × 7, இதை நீங்கள் பண்ணும்போது 210 உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதை ஃபார்முலா போட்டு தான் போடணுமா, ஷார்ட்கட் மெத்தட் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இது மாதிரி ஒரு வருஷன்றதால ஈஸியாக போட்டோம். 2 வருஷம் 3 வருஷம் அது மாதிரி கூட கேள்விகள் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு வருஷம் அப்படின்னா இதுமாதிரி 1ன்னு போட்டுக்குங்க. 2 வருஷம் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா 2ன்னு போட்டுக்குங்க. 3 வருஷம்னா 3ன்னு போட்டுக்குங்க. நமக்கு இந்த கொஷினுக்கு இந்த 2, 3 தேவையில்லை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க கேட்குறாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 7%. பிரின்சிபல் எவ்வளோ? 3%. 3,000. இந்த 3,000க்கு 7% நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னோட ஆன்சர் எனக்கு கிடச்சிரும் இல்லைங்களா? 3% எவ்வளோ? 3,000ல் ஏற்கனவே பெர்சன்டேஜ் டாபிக் நம்ம பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். பெர்சன்டேஜ்னாலே பையில் 100ன்னு போடணும் அப்படின்னு. 7/100. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 2 0 கேன்சல் ஆகிடும். 30 × 7 210. இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்த மாத்திரத்தில் இதற்கான ஆன்சரை உங்களால் ஈஸியாக கொடுத்துட முடியும். ஃபஸ்ட்டு சம் முடிச்சு நெக்ஸ்ட் செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் நம்மள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க, அமௌண்ட்டும் கேட்குறாங்க. அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம போடும்போது நமக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், PNR/100. இந்த இடத்துல N இயராக கொடுக்காம டேஸாக கொடுத்துருக்காங்க. டேஸ் 219 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஸாக கொடுத்துருக்கதை இயராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 365ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அந்த 365ஐ நான் இதில் டிவைட் பண்ண போகிறேன். இது 73 ஒரு வருஷத்தை நம்ம பிரிக்க முடியும். ஒரு ஹாஃபை 73 அப்படின்னு சொல்லலாம், செகண்டை 73ன்னு சொல்லலாம். இப்படி ஒரு வருஷத்தை என்னையால் 5 பாகங்களாக பிரிக்க முடியும். ஒரு பாகமும் 73 நாட்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த பேசிஸில் இது ரெண்டுமே 73 டேபிளால் எனக்கு டிவைட் ஆகும். 73rd டேபிளால் இந்த ரெண்டும் டிவைட் ஆகும். எது? இந்த 219ம் 365ம். 219 3 டைம்ஸும் 365 73rd டேபிளில் 5 வாட்டியும் எனக்கு டிவைட் ஆகும். ஸோ N இஸ் ஈக்குவல் டு 3/5 இயர்ஸ் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அந்த ஃபார்முலாவில். இங்கே பிரின்சிபல் 6,750 இன்டூ இயர்ஸ் எவ்வளோனா 3/5 இன்டூ R 10%. அதை போட்டாச்சு. டிவிஷனில் 100 இதையும் நம்ம போட்டாச்சு. நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இதில் 1 டைம் போகும், இது 2 டைம் போகும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 டைம் இது வரும். 5 டேபிளில் சொல்கிறேன். இது 3, இங்கே 5 வரும். இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சுங்க. 135 × 3. இதை நம்ம பண்ணும்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இது 15,
9 10 3 4. ஸோ 405 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 405. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. இதில் பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷின்லனா 6750 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 405. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இங்கே 5 வரும், இங்கே 5 வரும், தென் 7 + 4 வந்து 11. ஸோ 7155 இதுதான் நமக்கான ஆன்சர். 7155 இதுதான் அமௌண்ட்டு. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 405, அமௌண்ட் வந்து 7155. செகண்ட் சம்முக்கான ஆன்சர் இதுதான். இதை காப்பி பண்ணாதவங்க காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம். இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இந்த சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சம்மில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்னு இதை நான் சொல்லுவேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a certain sum of money amounts to rupees 8880. 8880க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மாறுது. எத்தனை வருஷத்தில் மாறுதுன்னா 6 வருஷத்தில் மாறுது. அதே அமௌண்ட்டு 7920க்கு மாறுது. அது எத்தனை வருஷத்தில் மாறுதுன்னா 4 வருஷத்தில் மாறுது. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மள ஆர் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. முதல்ல 6 இயர்ஸுக்கு இந்த அமௌண்ட்டை 8880, 4 வருஷத்துக்கு இந்த 7220, இந்த டேட்டா தான் நம்மள்ட்ட இருக்குது. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2 இயர்ஸுக்கான அந்த வட்டி அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் எவ்வளோன்றது நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, இப்போ இந்த 2 வருஷத்துக்கு இடையில் அந்த பணம் வந்து ஃபஸ்ட்டு 8880 இருக்குது. இதை இந்த செகண்டாக இருக்கக்கூடிய 7220ஓட நான் மைனஸ் பண்ண போகிறேன். இதை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 6 இந்த இடத்துல 9 இங்கே 960 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் எனக்கு 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 960. இப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 4 வருஷத்துக்கு என்னோட சம் வந்து 7920 மாறி இருக்கு. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும் அந்த அமௌண்ட் அது மாறுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இதை இன்ட்டு 2ஆல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இதை நம்ம பண்ணி பார்க்கலாம். 960 இன்ட்டு 2 இதை நம்ம பண்ணும்போது நமக்கு 1920 கிடைக்கும். இது வந்து 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 1920 ரூபாய். இப்போ இதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஃபர்தராக இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா 1920 கொடுத்துட்டாங்க. இப்போ 2 இயர்ஸுக்கு 960, 2 இயர்ஸுக்கு 960, 4 இயர்ஸுக்கு 1920. இதுதான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ. 2 இயர்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு, 4 இயர்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எப்படி நம்ம எடுக்கலாம்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவை நான் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்? பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். சரிங்களா? இது 4 வருஷத்துக்கான டேட்டாவில் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். 4 வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு? 7920. அதை அந்த இடத்துல நான் போடுறேன், அமௌண்ட்டுக்கான இடத்துல நான் போடுறேன். மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 வருஷத்துக்கு 1920 இல்லைங்களா? இதை பண்ணும்போது எனக்கு 4 வருஷத்துக்கான பிரின்சிபல் எனக்கு கிடச்சிரும். 4 வருஷத்துக்கான பிரின்சிபல் வந்து 6000. 4 வருஷத்துக்கான பிரின்சிபல் வந்து எவ்வளோன்னா 6000 rupees. இதுதான். இப்போ இதை பேஸ் பண்ணி நாம் பிரின்சிபல் வந்து 2 வருஷத்துக்கான டேட்டாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. இப்போ எனக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோனா 6000 ரூபாய் தான் வந்து என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு 4 வருஷத்தில் 7920 6 வருஷத்தில் 8880 அது வந்து மாறி இருக்கு. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேம் தான். இதை வச்சு 2 வருஷத்துக்கான டேட்டாவில் நான் அதை அப்ளை பண்ணும்போது எனக்கான இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிரும். ஓவராலாக நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6000 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 6000 ரூபாய் தான் 4 வருஷத்தில் இந்த அமௌண்ட்டாக 6 வருஷத்தில் 8880 4 வருஷத்தில் 7920 மாறி இருக்கு. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. இதை வந்து 2 வருஷத்துக்கான இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு 6 வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 2 வருஷத்துக்கு 920 இந்த டேட்டா 960 இதை போட்டாச்சு. பிரின்சிபல் வந்து
6000. இது வந்து மாறாது, பிரின்சிபல் வந்து 6000 தான். n வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி போடுறேன். r வந்து r தான் கண்டுபிடிக்க போகிறோம். பையில் 100 போட்டாச்சு. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். rக்கு இஸ் ஈக்குவல் டு 960 டிவைடட் பை 60 இன்டூ 2 அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது 6 டேபிளில் ஓவராலாக என்னால் கேன்சல் பண்ண முடியும். இது வந்து 6 டைம்ஸ் போகும். ஸோ இது 2 டேபிளில் 8 டைம்ஸ் போகும். இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 8%. ஸோ ஆன்சர் வந்து பி தான். சரிங்களா, இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பி. இதை இன்னொரு வாட்டி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான சம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகை இத்தனை 2 வருஷ இடைவெளியில் 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு அமௌண்ட்டுக்கு மாறுது. அதை பேஸ் பண்ணி முதல்ல நம்ம பிரின்சிபலை கண்டுபிடிக்கிறோம். பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு R% நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதை பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அந்த 2 வருஷத்துக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், 960. இதுக்கும் உள்ள இடைவேளை 2 வருஷம் தான். அதனால் 4 வருஷத்துக்கு நான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் மல்டிப்ளைட் பை 2. இந்த வேல்யூ தான் 4 வருஷத்துக்கான வேல்யூ. இதை பேஸ் பண்ணி நான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறேன். பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். 4 வருஷத்துக்கான அமௌண்ட்டை போட்டேன், அது எவ்வளோ வட்டி அப்படின்றதையும் டிஃப்ரென்ஸ் நான் எடுக்கும் போது எனக்கான பிரின்சிபல் 6000 கிடச்சிருச்சு. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் 2 இயர்ஸுக்கான டேட்டா, அதாவது n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றதையும் n 2 வருஷத்துக்குனா அதற்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 960. இதை போட்டு ஆன்சர் வந்து 8% அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. நிறையா வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை காப்பி. நெக்ஸ்ட் 4th சம் நம்ம பார்க்கலாம். எ சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் அட் 8% per annum. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8%, ஒரு வருடத்துக்கு 8%ன்ற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரிபிள் ஆகிருக்கு. சரிங்களா, அதோட அந்த ட்ரிபிள் ஆகிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம், அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேட்குறாங்க நம்மளை. இங்கே சம் ஆஃப் மணி அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்களே 100ன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். 100 அப்படின்ற அந்த மணிலேருந்து அது மாறுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இங்கே நான் 100 அப்படின்றத இனிஷியலாக அந்த அமௌண்ட், அந்த பிரின்சிபல் வந்து 100ல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிட்டேன். அது வந்து ட்ரிபிள் ஆகுது. ட்ரிபிள்னா 300 மாறுது. 300 மாறுது. அது எத்தனை வருஷத்தில் மாறுதுன்னு சொல்லி நம்மளே கேட்குறாங்க. இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். ஏன்னா எப்படி மாறும், ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டாக எப்படி மாறும்னா அந்த பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் சேரும் போது அது வந்து அமௌண்ட்டாக நமக்கு மாறும். அதனால தான் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எண்ணை நம்மளே கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 8% அப்படின்னு சொல்லி 6 வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். இங்கே 200ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, 200. சரிங்களா, இந்த 200ஓட நான் இந்த பர்சன்டேஜை டிவைட் பண்ணும்போது எனக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த 200 அந்த பர்சன்டேஜ், இந்த R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட நான் டிவைட் பண்ணும்போது எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். இதை வந்து நான் 4 டேபிளால் ஃபஸ்ட்டு நான் கேன்சல் பண்ணுறேன். 2 டைம்ஸ் வரும், இங்கே 5 0ன்னு வரும். இதை ஃபர்தராக 2 டேபிளில் நான் கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸ். n இஸ் ஈக்குவல் டு 25. அப்படின்னா 25 வருஷத்தில் இந்த 100 வந்து 300 ட்ரிபிள் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம கொஷினில் கொடுக்காததால் நான் என்ன பண்ணுறேன், 100ன்றதை அந்த இனிஷியல் அமௌண்ட்டாக 100 எடுத்துக்கிட்டு அந்த 100 ட்ரிபிள் ஆகுது, 300 ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜில் ட்ரிபிள் ஆகுது, 8% per annum. ஒரு வருஷத்துக்கு 8%ன்ற அந்த வட்டி விகிதத்தில் அந்த அமௌண்ட் வந்து மும்மடங்காக மாறுது. அப்படி மாறும்போது என்னுடைய வருடங்கள் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டேன். 100ஐயும் 300ஐயும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அந்த கிடைச்ச அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த வருடங்கள் அந்த R%, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த எண் வந்து கிடச்சிரும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிரும். இந்த ஃபஸ்ட் 3rd 4th ப்ராப்ளமுக்கான ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. அதுதான் ஆன்சர். 5th ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a sum of money becomes 5/2 of itself in 10 years. Find R அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட மடங்கு பணம் வந்து 5/2 மாறுது. அவ்வளோ அமௌண்ட் ஏறுது. சரிங்களா, எப்படி ஏறும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம சேர்க்கும் போது அந்த பணம் வந்து அந்த தொகை பிரின்சிபல் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மாறுதுன்னா 5/2 ஆஃப். இங்கே வந்து எனக்கு வந்து 5/2 × 50 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இதை எனக்கு ஃபர்தராக இது பண்ணும்போது இந்த 2 1 டைம் கேன்சல் ஆகும். இது வந்து 50 டைம்ஸ் வந்து 2 டேபிளில் எனக்கு கேன்சல் ஆகும். 5 × 50 அது வந்து நம்ம பண்ணும்போது 250 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது பிரின்சிபல்.
இது வந்து அமௌண்ட். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிரும். 250 மைனஸ் 100, இதை மைனஸ் பண்ணும்போது 150ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு கிடைக்குது. போன ப்ராப்ளமுக்கு நான் பண்ண மாதிரியே தான் இந்த ப்ராப்ளமுக்கு நான் பண்ண போகிறேன். எண்ணு நமக்கு கொடுத்துட்டாங்க. எண்ணு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 6% தான் நம்மளே கேட்குறாங்க. இதுக்கு 6% கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 150 டிவைடட் பை 10, இது அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதை டாலர் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6% வந்து கிடச்சிரும். இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 6% வந்து 15% இஸ் மை ஆன்சர். இந்த 5வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து 15%. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கணக்குகள். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் சம், 6th சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம்மை ட்ரெடிஷ்னலாக ஃபார்முலா அப்ரோச்சில் போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்முக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க லேட் ஆகுன்றதால இந்த சம்மை வந்து நான் ஷார்ட்கட்டில் போட போகிறேன். இந்த ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சரை உங்களால் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். இந்த சம்மை நீங்கள் படிங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கணும். 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர், செகண்டுக்கு செகண்ட் இயர், தேர்டுக்கு தேர்ட் இயர். இப்போது இதுக்கான பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் 2000 கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து 10% கொடுத்துட்டாங்க. இது 3 இயர்ஸ், அதனால் 3 டேர்ம்ஸ் நான் போட்டேன். ஃபஸ்ட் இயரில் 2000 ரூபாய், அதுக்கு 10% வட்டி. 10% வந்து 2000ல் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 10/100 × 2000, இதை நீங்கள் போடும்போது 200 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் இயரில் வட்டி மட்டும் 200 ரூபாய் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. செகண்ட் இயரில் இதே 2000க்கு வட்டி 200 ரூபாய் கிடைக்கும். தேர்ட் இயர்லையும் இதே 2000க்கான வட்டி வந்து 200 ரூபாய் கிடைக்குங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னால என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வட்டிக்கு வட்டி, மொதல் வருஷம் வந்த வட்டிக்கு திருப்பி வட்டி கிடைக்கும் அவருக்கு. இப்போ இந்த 200 ரூபாய்க்கு 10% வட்டி எவ்வளோ வரும், 20 வரும். இந்த 200க்கு நான் வட்டி போட்டேன் 10%, அதுக்கு எனக்கு 20 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் இயருக்கு இந்த 200 ரூபாய்க்கும் வட்டி கிடைக்கும் இவருக்கு, அதாவது 10% இங்கே கிடைக்கும் இவருக்கு 20. அதே மாதிரி இந்த 200 ரூபாய்க்கும் இவருக்கு வட்டி கிடைக்கும் 20, அதே 10%. இந்த 20 ரூபாய்க்கும் அவருக்கு வட்டி கிடைக்கும். 20ல் 10% வந்து எவ்வளோ, 2 ரூபாய், 2 ரூபி வந்து அவருக்கு வட்டி கிடைக்குது. இவ்வளோ தான். இது வந்து தேர்ட் இயருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட் இயருக்கு வெறும் 200 ரூபாய் கிடச்சி, செகண்ட் இயருக்கு அந்த 2000க்கான 200 ரூபாய் வட்டி 10% அது கிடச்சிருச்சு. தேர்ட் இயருக்கும் இந்த 2000க்கான வட்டி 200 ரூபாய் இதுவும் கிடச்சிருச்சு அவருக்கு. வட்டிக்கு வட்டி, கிடைச்ச வட்டிக்கு 20 ரூபாய் செகண்ட் இயரில் அவருக்கு கிடைக்கிது இன்ட்ரெஸ்ட்டு. தேர்ட் இயரில் இந்த 20க்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, அதான் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த 200 இந்த 200க்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் 20 கிடச்சிருக்கு. நார்மலாக கிடைக்கக்கூடிய 200 இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு கிடச்சிருச்சுங்க. இப்படி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ கிடைச்ச இது மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான CI ஃபார் 3 இயர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. என்னது 200 200 200 600 வந்துடும். 20 வந்து 3 இருக்குது, அப்போ 660, 2 கடைசியாக இருக்குது. அப்போது 662 இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 662. எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த சம்மும் அதே ஷார்ட்கட்டில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். பட் ஸ்லைட்டாக அந்த சம்மை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, இன் வாட் டைம் வில் ₹1000 பிகம் ₹1331 at 10% per annum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1000 வந்து 1331 மாற 10% வட்டி விகிதத்தில் எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம்மை நீங்கள் ஆப்ஷன் பேஸ்டு அப்ரோச் தான் நீங்கள் பண்ணணும். இவங்களே கொடுத்துருக்காங்க 1000 1331 மாறுது 10% அப்படின்னு. நீங்கள் மனக்கணக்காக நீங்கள் போட்டிங்கன்னா 1000 ரூபாயில் 10% எவ்வளோ, 100 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு அவருக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு 200, 3 வருஷத்துக்கு 300. 1000த்தையும் 300ஐயும் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 1331க்கு க்ளோஸாக கிடைக்கும். 1300 அப்படின்றத வேல்யூ வந்து இதை பார்க்கும்போதே உங்களுக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். பட் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணியே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ 3 இயர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது உங்கள் மனசில். 3 இயர்ஸ் தான் இந்த சம்முக்கு ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதே ஷார்ட்கட்டை நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். 1 2 3 இயர்ஸ்ன்றதால இது மாதிரி 3ன்னு போடுறேன். 4 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் 4 வாட்டி இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும் 4 அப்படின்னு போட்டு. சரிங்களா, இதை 3 இயர்ஸ்ன்றதால 3யோட நான் நிறுத்திக்கிட்டேன். ஃபஸ்ட் இயருக்கு 1000 ரூபான்றது பிரின்சிபல், P வந்து 1000, அதை நான் எழுதிக்கிட்டேன். தென் R% வந்து 10%. சரிங்களா, இதையும் நான் எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு அவருக்கு இந்த பிரின்சிபலுக்கு வட்டி கிடைக்கும் எவ்வளோ, 100 ரூபாய் கிடைக்கும்.
செகண்டாக அவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா வட்டிக்கு வட்டி கிடைக்கும். சரிங்களா, இந்த 1000க்கும் அவருக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இந்த 100 ரூபாய் மொதல் வருஷம் வந்த வட்டி இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் அவருக்கு வட்டி. இந்த 100ல் 10% எவ்வளோ? 10. அதுக்கும் அவருக்கு வட்டி கிடைக்குது. இப்போ 3வது வருஷத்தில் இவருக்கு இந்த 1000க்கும் வட்டி கிடைக்கும். கண்டிப்பாக 100 ரூபாய் வந்து வட்டி இவருக்கு கிடைச்சிரும். இந்த 100க்கும் 10 வட்டி கிடைக்கும். இந்த 100க்கும் 10 ரூபாய் வந்து அவருக்கு வட்டி கிடைக்கும். லாஸ்ட்டாக இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10க்கும் ஒரு 10% வட்டி கிடைக்கும். 10ல் 10% எவ்வளோனா 1 தான். அந்த 1ஐயும் நான் இங்கே போட்டாச்சு. இப்போ இது மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 100 100 100 3 10 இருக்குது, ஒரு 1 இருக்குது. மொத்தமாக கூட்டினீங்கன்னா 331 வரும். சரிங்களா, இந்த 1000ஐயும் இந்த 331ஐயும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1331 வந்து அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அந்த அமௌண்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. கண்டிப்பாக 3 வருஷத்தில் 1000 வந்து 1331 மாறுது அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணிட்டேன். இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 இஸ் மை ஆன்சர். இதை இப்படி தான் ஆப்ஷனை பேஸ் பண்ணி நாம் ஆன்சரை வெரிஃபை பண்ண பழகிக்கணும். இந்த மெத்தடை நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டுடும். இந்த மெத்தடில் நீங்கள் ஆன்சரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து சீக்கிரம் கிடைக்கும். நார்மல் மெத்தடில் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் 8th சம் நம்ம பார்க்கலாம். இந்த கான்செப்டை வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. இது வந்து நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த மெத்தடையே இந்த சம்முக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து இயர் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து 6500ம் வட்டி விகிதம் R வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வித்தியாசத்தை நம்மளை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி எழுதிக்கிங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே 2 வருஷன்றதால 2 டேர்ம் மட்டும் நான் போட்டேன். சரிங்களா, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 6500 ரூபாய் பிரின்சிபல், R வந்து 10%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 650 ரூபாய் தான் கிடைக்கும் அவருக்கு. வட்டிக்கு வட்டியெல்லாம் கிடையாது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி மேலே வட்டி வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஜஸ்ட் 650 அதுதான் அவருக்கு கிடைக்கும். இது தாண்டி வந்து அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதை நம்ம ஆட் பண்ணும்போது 0 0 13 வந்து அவருக்கான வட்டியாக வந்து அவருக்கு கிடச்சிருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 650 மொதல் வருஷம் அவருக்கு கிடச்சிருக்கும். இது கான்ஸ்டன்ட், இது சேம் 10% தான் இதுக்கும் உங்களுக்கு வட்டி. செகண்ட் இயருக்கு அவருக்கு இந்த 6500க்கு 10% வட்டி, அதே வட்டி 650 ரூபாய் கிடைக்கும். இந்த மொதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கு அவருக்கு திருப்பி வட்டி கிடைக்க போகுது. அது எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 65 ரூபாய். ஏன்னா 650ல் 10% வந்து 65, அதுவும் வந்து அவருக்கு கிடைக்குது. இங்கே வந்து இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 650 + 650 + 65 இதை நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 1365 உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இது ரெண்டுக்குமான சப்ட்ராக்ஷன், அதாவது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65 வந்து ஆன்சராக கிடைக்குங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 65. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. இந்த சம்முக்கான லாஸ்ட்டாக 2 சம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அதிகமாக ரிப்பீட் ஆன சம்ஸ் இந்த 2 சம்மும். இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன் வாட் டைம் ₹1200 become 1450, ROI கொடுத்துட்டாங்க 20% அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான ஃபார்முலா வந்து அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதை நீங்கள் போடணும். அமௌண்ட் வந்து எவ்வளோ? 1450, பிரின்சிபல் வந்து 1200. இதை நீங்கள் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இன்ட்ரெஸ்ட் வந்து 250. சரிங்களா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 1450யும் இது ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 250 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளை கேட்குறது என்ன கேட்குறாங்க, எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு நார்மல் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இதில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். பிரின்சிபல் வந்து 1200, என்ன தான் நம்மளை கேட்குறாங்க, அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். R வந்து 20 டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 250 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. எக்ஸு இந்த நியூமரேட்டர், இந்த 100 அந்த நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டேன். டிவைடட் பை 1200 × 20. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0வும் கேன்சல் ஆகிடுது. இதை நான் பண்ணும்போது லாஸ்ட்டாக 25 டிவைடட் பை 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 1/24 இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 1/24 அப்படின்றது தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இது ரிப்பீட்டடாக
டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின், சமீபத்தில் கேட்ட ஒரு கொஷின் இது. நெக்ஸ்ட் கொஷின் 10th சம், இதுவும் சமீபத்தில் தான் கேட்டிருந்தாங்க. இந்த கான்செப்டையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அது என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். a sum of money becomes 4 times. sum of moneyன்னு உங்கள்கிட்ட கொஷினில் கொடுத்துட்டு அது இத்தனை மடங்காக ஆகுது அப்படின்னு சொன்னாலே 100 பேஸ் வேல்யூவாக நீங்கள் எடுத்துக்கணும். 100லேருந்து 4 மடங்காக மாறுது. 4 மடங்கானா 400 ரூபாயாக மாறி இருக்கும். 100 ரூபாய் 400 ரூபாயாக மாறுது. இயர் வந்து 20 இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆர் தான் கேட்குறாங்க, R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை கேட்குறாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பிரின்சிபல், இந்த பக்கம் இருக்கிறது அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். 400 மைனஸ் 100 இது வந்து 300 அப்படின்னு வரும். லாஸ்ட்டாக இந்த 300 20 இந்த எண்ணால் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. 20 வருஷம் அந்த எண்ணால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது 2 டேபிளில் 15 டைம்ஸ் வந்து போகும். ஸோ லாஸ்ட்டாக என்னோட ROI R% வந்து 15%. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 15%. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்த 10 மிக முக்கியமான கணக்குகளை நம்ம சால்வ் பண்ணோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணியுமே நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான ரிப்ளை நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.